குட் ஈவினிங் டு எவ்ரிவன். இப்பொழுதும் எனக்கு வாய்ப்பு தந்த என் கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறேன். இப்பொழுது நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் என்றால், முதலாவது நம்ம வசனத்தை எடுப்போம். சங்கீதம் 144 10வது வசனம் நான் வாசிக்கிறேன். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும், நீரே என் தேவன். உம்முடைய நல்ல ஆவிகளை என்னை செம்மையான வழியிலே நடத்துவீராக. எதுக்கு இந்த தாவீது ராஜா எதுக்கு இப்படி சொல்கிறாருன்னா, ஆண்டவரே எனக்கு வழி தெரியாது, உம்முடைய பாதை எனக்கு காமிங்க, உம்முடைய வழியில் நான் நடக்கணும், நீங்கள் எப்படி நடந்தீங்களோ அந்த வழியில் நடக்கிறதுக்கு எனக்கு கிருபையாக இருந்து என்னை வழி நடத்தி தாங்கன்னு சொல்லிட்டு அப்படி இருக்கிற நம்மளும் அப்படிப்பட்ட ஒரு பாதையை நம்ம கண்டுபிடித்து சரியான பாதையை செல்வதற்கு நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபம் பண்ணி, ஆண்டவரே எந்த வழி சரியான வழி, நான் சரியான வழியில் நான் செல்கிறேனா தவறான வழியில் செல்கிறேனா என்று நம்ம ஆண்டவரிடம் கேட்கும்போது ஆண்டவர் நமக்கு பதிலளிப்பாங்க. நீ போகிறது சரியா தவறா என்று ஆண்டவர் பதிலளிப்பாங்க. அப்படி நம்ம போகும்போது நான் சரியான வழியில் போகும்போது மட்டும்தான் நம்ம அவருடைய நித்திய ராஜ்யத்துக்குள்ளாக செல்ல முடியும். இல்லை என்றால் நம்ம எரிகிற நரகத்துக்கு தள்ள ஆக்னிக்குள்ளாகப்பட்டு இருப்போம். அதனால் நம்ம ஆண்டோடைய பாதையை நாம் அங்குமெங்கும் ஆராய்ந்து அதன்படி நடக்கிற பிள்ளைகளாக நம்ம அதன்படி பின்பற்ற பிள்ளைகளாக நம்ம முயற்சி எடுக்கும்போது ஆண்டவர் எல்லா விதமான காரியங்களையும் நமக்கு உதவி செய்வார். ஆமென்.